ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, உலகத்துக்கு நீங்கள் ஒளியாய் இருக்கின்றீர்கள். தியான வசனம் தானியேல் அதிகாரம் 12 வசனம் 3. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞானிகள் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஒளி வீசுவார்கள் என்பதே இன்றைக்கான வாக்குத்தத்த வசனமாகும். இன்றைக்கான இந்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன். பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி நீங்கள் ஞானமுள்ளவர்களாக நடக்க வேண்டும். வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களைப் போல உங்கள் வெளிச்சம் மக்களின் வாழ்வில் இறை மகிமையையும் பரிபூரண வாழ்வையும் கொண்டு வரும்படி பிரகாசிக்க வேண்டும். 2 விதமான பிரகாசம் உள்ளது. உலக பிரகாரமான ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தங்களுக்காக மட்டுமே பிரகாசிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பிறருக்காக பிரகாசித்தால் மக்கள் உங்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறி அவர்களை வாழ்த்துவார்கள். ஆம், நீங்கள் மற்றவர்களுக்காக பிரகாசிக்கத் தொடங்கினால் மக்கள் நீங்கள் அவர்கள் மேல் காட்டும் அன்புக்கும் மனதுருக்கத்துக்கும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள். மக்கள் தாழ்மையான நிலையில் இருக்கும்போது நீங்கள் அவர்களோடு இணைந்து அழுதிருக்கலாம். அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்களாய் இருந்தபோது அவர்களுக்கு போதித்திருக்கலாம். அவர்கள் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருந்தபோது அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் கொடுத்திருக்கலாம். இது போன்ற அன்பின் கிரியைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் பிறருக்காக பிரகாசிக்கின்றீர்கள். நீங்கள் பிரகாசிப்பதை அனைவரும் கண்டு ஆனந்திக்கும்படி அந்த வெளிச்சம் வானங்களில் பிரகாசிக்கும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஒளி வீசுவார்களாக என்ற வசனத்தின் 2ஆம் பாகம் கூறுகின்றது. நீங்கள் சதா காலமும் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? சூரியனின் பிரகாசம் பகல் பொழுதிலும் உலகின் ஒரு பகுதியிலேயே தெரிகின்றது. ஆனால் வசனமோ நீங்கள் சதா காலமும் இரவும் பகலும் நித்தியமாய் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக விளங்குவீர்கள் என்று கூறுகின்றது. அவ்வாறு விளங்குவதற்கு நீங்கள் நம் நீதியாக இருக்கும் இயேசுவிடம் பிறரை திருப்ப வேண்டும். அப்போது நீங்கள் நட்சத்திரமாய் நித்திய காலம் பிரகாசிப்பீர்கள். அப்பொழுது மக்கள் நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்ததோடு இயேசுவை காண்பித்து பிழைப்பதற்கான வாழ்வினையும் அளித்ததினால் மிகவும் நன்றியறிதலோடு இருப்பார்கள். அவர்கள் ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படும். இது எவ்வளவு சந்தோஷம்! பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று நட்சத்திரமாக மாறுங்கள். எல்லோருக்கும் இயேசுவை பகிர்ந்து பிறருக்காக ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் மற்றவர்களுக்கு மனதுருக்கத்தை காண்பியுங்கள். எல்லாரையும் மன்னித்திடுங்கள். மற்றவர்கள் மறுரூபம் ஆகும்படி உங்களையே தாழ்த்துங்கள். நீங்கள் சதா காலமும் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக விளங்குவீர்கள். இந்த கிருபையை இறைவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். உம்மைப் போலவே பிறர் மேல் அன்பு கூர்ந்து மனதுருக்கத்தை காண்பிக்கும் இருதயத்தை எனக்கு தர வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன். என் வாழ்க்கையை உம் பராமரிப்பில் முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன். விடிவெள்ளி நட்சத்திரமாக பிரகாசிக்கும் இயேசுவால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய முகத்தின் ஒளியை நான் பிறர் மீது வீசும்படி என்னை உம்முடைய சாயலாக மாற்றும். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய உம்மை நான் பிரதிபலிக்க உதவுவீராக. என்னை மறுரூபப்படுத்தி பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் வெளிச்சத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.